ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பா பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். இதற்கு காரணமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க. அதாவது இந்த 2025 பிறந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. நிறைவடையும் போகுது. ஒன்றுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு மாற்றம் எதுவுமே நடக்கல சாமி அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லுவீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிஷபராசிக்காரங்க போக போறீங்க. ஏன்னா குரு பெயர்ச்சியோட பலன்களே உங்களுக்கு முழுவதுமாக இந்த ஜூன் மாதத்துல இருந்து தான் கிடைக்க போகுது. இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த 3 வருடமாகவே வந்து பெரிதாக பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப வாழ்விலும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க தான். தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய ஒரு 7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. அதாவது அடுத்த பிப்ரவரி
2026 வரும்ல அந்த பிப்ரவரி வரைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாபுங்கிறது வேறையா இருக்கும். சம்பந்தமே இல்லாமல் இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. இதன் மூலமாக நீங்க நினைக்கிறது அனைத்து விதமான நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நடக்க போகுது. ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, ஏதாவது ஒரு நபர் வந்து ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய அந்த நபருடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கேதுவால மட்டும் ஒரு சில ஆபத்துகள் வருது. இந்த கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சண்டை சச்சரவு, பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு மனக்கசப்பு, சண்டை அடிக்கடி வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருவாருங்க. இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி ரொம்ப கொஞ்சம் ஒற்றுமையா இருப்பதும் அந்யோன்யமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செயலாக பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கிடைச்சிருக்காது. இதை நினைச்சு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் வேலைக்கு வந்தவங்க எல்லாம் சலுகைகளையுமே வாங்கிட்டாங்க, கிடைச்சிருச்சு. நம்ம கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா வேலை செய்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள்ல எல்லாமே இயங்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியை தரும். தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசிக்காரங்க நிறையவே வந்து மனவேதனையும் துன்பப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு வரன் பார்க்க போவீங்க, அந்த வரன் சரியா அமைஞ்சாலுமே கூட நிச்சயதார்த்த வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அதையும் மீறி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆண்களுக்கெல்லாம் 30, 31, 35க்கு மேலே ஆயிருக்குங்க. நிறைய ரிஷபராசி ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இனி அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த நிலைங்கிறது இருக்காதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையாக உங்களுக்கு நிச்சயமாக வருவாங்க. வாழ்க்கை துணையை இழந்த இந்த ரிஷபராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அடுத்து வந்து 2வது திருமணம், மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பா பேசுவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க நம்ம தப்பா பேசிடுவாங்களோ, இல்லை ஊர்க்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களோ, இந்த வயசில் எதுக்கு போய் செகண்ட் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஏதாச்சும் நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினங்க. நீங்கள்
எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா அமையதான் போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 5 நாள் கோவில் போயிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வழிபாடெல்லாம் செய்கிறோம், ஆனால் பிள்ளை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்கிறீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதலில் சற்று அதிகமாகவே தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. இனிமேல் உங்களுடைய காதலில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர் உங்களுக்கு முழுமையான சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுதுங்க. அந்த உறவு உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்கள் ரிஷபராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு நீங்க இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நல்ல ஒரு வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நபர் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போறார். அந்த நபர் மூலமாக ஒரு தருமாற்றத்திலேயே இருந்திருப்பீங்கல்ல, அது எல்லாத்தையுமே மாற்றி நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயங்க. உங்க வாழ்க்கையில அங்கம் பெற போகிறார் அந்த நபர். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டில் இத்தனை பேர் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம எப்போதான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். இப்படியே கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன், எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்றீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடியறதுக்குள்ள 1 பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு 0 பைசாவோட நீங்க கடன் இல்லாம நீங்க 2026 அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாம உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல நிறைய ரிஷபராசிக்காரங்க தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும், எல்லாமே சூப்பராக நடந்துடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.